நம்மளோட லைஃப் ஸ்பேனில் நம்மளோட டெய்லி லைஃப் சைக்கிளில் ஒரு 4 பில்லர் வந்து நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது, ஏக்கத்தையும் கொடுக்குது. ஸோ அந்த 4 விஷயங்கள் வந்து என்ன? முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டெய்லி நமக்கு தேவை அப்படிங்கிற நீடு. அப்புறம் நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு இடத்துல ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். நம்மளோட திறமைக்கு தகுந்த பரிசு கிடைக்குதா, அதாவது திறமைக்கு தகுந்த பணம் கிடைக்குதா, சம்பளம் கிடைக்குதா, லாபம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எதில் வந்து பெஸ்ட்டு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் எதில் பெஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 45 வயசு ஆயிடுது. ஸோ இந்த மக்கள் வந்து இந்த 4 பில்லருக்குள்ளே ஒரு அழகான ஒரு கட்டடத்தை கட்டி, அந்த கட்டடத்து மேலே நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கை நடத்துறதுக்கு இப்போல்லாம் 50 வயசு 55 வயசு ஆயிடுது. ரிட்டையர்ட் ஆகிற வயசு வரைக்கும் கூட ஆயிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான தேடுதலோ சரியான புரிதலோ இந்த 4 பில்லரும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதையோ இழந்துட்ட மாதிரியே வாழ்க்கை போகிறது அப்படிலாம் கிடையாது. எதையுமே நம்ம இழக்கிறதில்ல. ஒரு லவ் போச்சுன்னா இன்னொரு லவ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. இட் வில் கம் அகெயின் வித் ஃபுல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கான நீடு, நமக்கு என்றைக்குமே வந்து தேவைகள் தீர்ந்து போகாது. நம்மளோட தேவைகள் என்ன அப்படிங்கிறது தகுந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பட்ஜெட் போட்டு தான் ஆகணும். நமக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் வரக்கூடிய பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே நம்ம வந்து ஒரு குடும்பத்தை நடத்திட்டு கொண்டு போகிற மாதிரி நம்மளோட லைஃப்குள்ளேயும் நிறைய காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே நிறைய நடக்கும். ஆனால் நம்ம காம்பவுண்ட் வாலுக்குள்ளே நமக்குள்ளே எவ்வளோ பரப்பு இருக்குது, நமக்கு எத்தனை ரூம் இருக்குது, நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற நினச்சி வாழ கற்றுக்கிட்டோம்னா இந்த தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். தேவைகளை ஜாஸ்தி பண்ண போகும்போது கண்டிப்பாக நம்மளோட திறமையை ஜாஸ்தி பண்ணணும். திறமையை ஜாஸ்தி பண்ணாமல் தேவைகளை ஜாஸ்தி பண்ணோம்னா என்ன ஆகும்? அது கடலில் தான் போய் முடியும். நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன், இதிலேருந்து என்ன கிடைக்குது, எனக்கு இதில் ஒன்றுமே கிடைக்கலையா, நான் அதை பற்றி போக மாட்டேன் அப்படிங்கிறது தப்பு. நமக்கு ஒரு சில விஷயங்களில் நமக்கு கிடைக்கும், சில விஷயங்களில் கிடைக்காது. சில இடத்துல அறிவு கிடைக்கும், சில இடத்துல பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சாலும் நம்ம தேடிக்கணும், அறிவு கிடைச்சாலும் தேடிக்கணும். அறிவை ஜாஸ்தி பண்ண அதாவது திறமையை ஜாஸ்தி பண்ண நமக்கு பணமும் ஜாஸ்தி கிடைக்கும். நான் எதில் பெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் எதில் பெஸ்ட்டாக இருக்கிறேன் தேடுறதுக்கு 50 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுது. ஸோ நம்மளோட ஸ்கில்லை வந்து ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், இல்லை இன்னொருத்தர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பென்சில் மாதிரி செய்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 பில்லருக்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.